இதில் ப்ளசன்ட் சர்ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தா திருவிக நகர். அதாவது ஸ்ட்ராங் கோட்டை பொற்குடி ஆம்ஸ்ட்ராங். பொற்குடி இது எப்படின்னா வந்து ஸ்ட்ராங் வெரி ஸ்ட்ராங் கேம்பெயினர் ஷி ஹஸ் எமர்ஜ்ட் அஸ். அதாவதுங்க ஒரு ஒரு சின்ன வயசு அவங்களுக்கு, கையில் குழந்தை. ஆமாம். அந்த இளம் வயதில் அவங்களுக்கு நேர்ந்த கொடுமை அப்படின்றது வந்து அவங்களே போய் சொல்கிறாங்க எல்லாருக்கிட்டையும். அவங்கள எல்லாருக்கும் தெரியுது, யார் என்ன ஏதுன்னு தெரியுது. யாருங்கன்னா அது மாதிரி ஆம்ஸ்ட்ராங் ஒய்ஃபுங்க, ரொம்ப பழக்கப்பட்டவங்க. ஆமண்ணா ஒய்ஃபு அண்ணி அப்படி பேசுகிறாங்க. அப்போ அது கூட வந்து அவங்க தனியாக போகும்போது கூட 4 பேர் ஏடிஎம்கில் சேரும்போது என்ன ஆகுதுன்னா அந்த வால்யூம் ஜாஸ்தி, ப்ளஸ் அந்த சின்னம் இருக்குது பாருங்கள் ரெட்டலை, அது வந்து அவங்களுக்கு அந்த பொசிஷனை கொடுக்கும். இப்போ அங்கே வந்து அந்த டிசென்ட் இருக்கும் இல்லையா, இப்போ எனக்கு சீட்டு கேட்டு கிடைக்கல அப்படின்ற அந்த டிசென்ட் வந்து பெரிய அளவில் ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ இந்த தொகுதி வந்து ஏடிஎம்கே தான் வந்திருக்கணும், ஏடிஎம்கே கொடுக்கல அப்படின்ற மாதிரி அந்த டிசென்ட் இல்லை. பட் ஆனால் அங்கே வந்து சேகர் பாபு இறங்கி வேலை செய்யும். ரவிச்சந்திரன் அவருடைய விசுவாசி, அவர் தான் அவருக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எம்எல்ஏ சீட்டு அவருக்கு மறுக்கப்பட்டதுக்கு காரணமும் அப்போது சேகர் பாபு பேர் தான் அடிபட்டு. அவர் சேகர் பாபு எப்படின்னா ஒரு வாட்டி வந்து யார் வேணா இருக்கலாம் அவருக்கு பழக்கப்பட்டு, 2வது வாட்டி எம்எல்ஏ வந்ததுன்னா அவருக்கு பெருசாக அதில் நாட்டு, அதாவது தனக்கு ஈக்குவலாக தனக்கு நிகராக யாரும் வளர்ந்துடக்கூடாது. அதாவது ஆலமரம் பெருசாக இருக்கும். ஆமாம். ஆலமரம் என்ன பண்ணோன்னா கீழே ஒரு புழு பூண்டு ஒரு சின்ன மரம் எதையுமே வளரக்கூடாது, பார்க்குறது அது ஒன்று இருக்கணும். அதாவது அவரால் உருவாக்கப்பட்டது அவரே தண்ணி ஊற்றி அவருக்கு கீழே தான் எல்லாருமே இருக்கணும். சேகர் பாபு. ஆமாம். அவர் வந்து மற்றவங்களை யாரும் வளர்த்து விட்டாரு, தூக்கி விட்டாரு. அதுவும் அவர் கூட பழகினவங்க கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் பேசினேன் எனக்கு அந்த மாதிரி மோசமாக பேச வராது. அவரை பற்றி யாருன்னா அவங்க கூட பழகும் கேட்டோன்னா நிறைய பாராட்டி பேசுவாங்க. அதாவது 5 பேர் இருக்கிறாங்கன்னா உனக்கு தான் சீட்டுன்னு 5 பேருக்கும் செலவு வைப்பார், வேலை சொல்லுவார். 5 பேரும் செஞ்சுட்டு இருக்கணும், வேறு யாருன்னா ஒருத்தர் புதுசாக ஒருத்தர் சீட்டு கொடுத்து போயிட்டே இருப்பார். அப்புறம் அவர் நம்ம போன வாட்டி சீட்டு கொடுத்தாங்க, இந்த வாட்டி திருப்பி கிடைங்கன்னா இந்த வாட்டி அவருக்கு இல்லை, வாய்ப்பு எல்லாரும் தானே பார்க்க கொடுக்கணும் அப்படின்னு திருப்பி மறுபடியும் ஒரு 5 பேரை செலக்ட் பண்ணுவார். அவர் டைப் அது. சரி அந்த லிஸ்ட் எடுத்திங்கன்னா கூசினிவாசன். ஆமாம். 2வது வாட்டி அவர் வர விடாமல் பார்த்துக்கிட்டது கொண்டதில் அவருக்கு அது பெரிய ரோல். அப்புறம் இவர் பரந்தாமன் இப்போது ஃப்ரெஷ்ஷாக அவர் காலி பண்ணி. பரந்தாமன் அவர் ஒன்றும் இது பண்ணல, முன்னாடி அவருக்கான வாய்ப்பை அவரை ஏற்படுத்தி கொடுத்தாரு. பரந்தாமனுக்கு வந்து மேலே செல்வாக்கு. ஆமாம், மேலே செல்வாக்கு. அவர் வாங்கிட்டு வராரு. ஆமாம். இந்த மாதிரி பரந்தாமன் போது நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் அனுப்புங்க, ஜெயிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அந்த அளவுக்குலாம் அவருக்கு சார் உண்மையாக சொன்னால் 2 பேருக்கும் சரியான போட்டி சார். பரந்தாமன் எங்கே விட்டா வந்து நமக்கு வந்து தலைவலியாக வந்துட போகிறாரு, நாளைக்கு வந்து மேபி விட்டா ஒரு தலித்து நல்லா பேசுகிறவர் வழக்கறிஞர் மாவட்ட செயலர் சீட்டு கூட கேட்பாரு அப்படின்ற அந்த பயத்தில் தான் பரந்தாமனை காலி பண்ணுறாரு.